ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீட்டில் எனக்கு ஒரு அன்பிளான்டு லீவ் ஃப்ரம் கிச்சன்ற மாதிரி கிடச்சிதுங்க. ஸோ கிட்டத்தட்ட நோ குக்கிங் டேன்னு கூட சொல்லலாம். பையனுக்கு மட்டும்தான் சமையல் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன் அன்பிளான்டுன்னு சொல்கிறேன்னா, நேற்று நைட்டு ஹஸ்பண்ட் பேட்மிண்டன் கேம் முடிச்சுட்டு லேட் நைட் வந்தப்போ அவங்க ஃப்ரெண்ட் கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் கொடுத்தாங்கன்னு சொல்லி அதை கொண்டு வந்து நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. சன்னா மசாலா அண்ட் சாம்பார் ரைஸ் இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் சப்பாத்தி மட்டும் வீட்டில் ரெடி பண்ணி அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு யூஸ் பண்ணியாச்சு. என்ன தான் வீட்டில் எல்லாமே நம்ம பண்ணாலும் கோவிலேருந்து பிரசாதம் வந்தாலே அது ஒரு தனி டேஸ்ட் தாங்க. காரில் யூஸ் பண்ணுற வாட்டர் கேன்ஸ் வந்து ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ ஈவினிங் அப்படியே காஸ்கோ பக்கம் வந்தோம். மற்றவங்கள பற்றி தெரியலங்க, பட் நான் எப்போதுமே கூச்சப்படாமல் அங்கே கொடுக்குற சாம்பிள்ஸ் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அப்போ தான் நம்ம வந்து ஃபுல் பேக் வாங்கலாமா இல்லையான்றது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி காஸ்கோலேருந்து வரக்குள்ளே ஃப்ரோசன் பீஸாவும் டின்னருக்கு வாங்கிட்டு வந்துட்டோங்க. இது மீடியம் வெஜ் பீஸா அண்ட் ஃபுல் 2-in-1 பீசஸ் மாதிரி வரும். ஒரு நைட் டின்னருக்கு சரியாக இருக்கும். டாப்பிங்ஸ் எல்லாமே ஏற்கனவே ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வேணும்னா எக்ஸ்ட்ரா சீஸ் மேலே ஆட் பண்ணிக்கலாம். அவனில் 20 மினிட்ஸ் பேக் மோடில் வச்சு எடுத்தால் சூப்பராக ரெடி ஆகிடும். நான் அப்பப்போ வீட்லேயும் பீஸா செய்வேங்க. இல்லைனா பீஸா பேஸ் மட்டும் வாங்கிட்டு வீட்டில் வந்து டாப்பிங்ஸ் வச்சு ரெடி பண்ணிடுவேன். இப்படி ஃப்ரோசன் பீஸாவும் சம்டைம்ஸ் ட்ரை பண்ணதுண்டு. ஸோ ஒரு ஏர்லி பீஸா நைட் மாதிரி செட் பண்ணி டின்னரை முடிச்சாச்சு. கண்டினியூஸாக குக் பண்ணிகிட்டே இருக்கக்குள்ள இப்படி ஒரு 1 டே பிரேக் நல்லா தாங்க இருந்துச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.